ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம ஹனிஃபா டாக்ஸ் தமிழ் சேனல் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு வடமாநில பையனை இந்த ரீல்ஸ் போடுறன்ற ஒரு தீவிரமான வெறியில் இந்த சின்ன பசங்க ஒரு 4 பேர் உச்சகட்டமாக அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ரீல்ஸ்லாம் சர்வசாதாரணமாக இன்னைக்கு போடுற மாதிரி இருக்குது. அதுல இந்த மாதிரி கொடூரமா ரணகலமா ரத்த கரையோட ஒருத்தனை தாக்கி ரீல்ஸ் போடணும், ரத்த கரையோட ரத்த வெட்டு காயம் அப்படி இப்படின்ற மாதிரி அடிச்சு வீடியோ எடுத்து ரீல்ஸ் போடணுன்ற மாதிரிலாம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு இன்னைக்கு உள்ள சமுதாயம். இது எல்லாத்துக்கும் அடிப்படை ஆணிவேர் காரணங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போதை, கடுமையான போதை. அது போதை சொன்ன எல்லாருக்குமே தெரியும். எத்தனை விதமான போதை பொருள்கள் இன்னைக்கு சின்ன வயசுலேயே இந்த பசங்க கெட்டு குட்டிசவராயிருக்கு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது அவங்க தாய் தாப்பனை குறை சொல்ல முடியுமா? இல்லை பள்ளியில் ஸ்கூலில் படிக்கும் போது இந்த பசங்க படிக்காம சின்ன வயசுலேயே கூலி தொழிலை செஞ்சுக்கிட்டு படி போட்டு கூட கூடிக்கிட்டு கெட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இந்த சமுதாயம் சீரழிஞ்சு போகுதா? இல்லை அதிகாரம், அரசாங்கம் இதெல்லாம் இந்த மாதிரி தீமைகளை சிறுவர்கள் முதல் பெரியவங்க வரைக்கும் பரவி இருக்கிறத தடுக்க தவறுனதுனால இப்படி நடக்குதா அப்படின்றது நம்ம பல வாரியா யோசிக்க முடியும். இன்னைக்கு நடுநிலையா சிந்திக்கக்கூடிய சமுதாயத்தை பத்தி சிந்திக்கக்கூடிய மக்கள் யாரா இருந்தாலும் அப்படித்தானே. எவ்வளோ ஒரு கேவலமான செயல் நம்ம தமிழ்நாட்டில் இப்படி நடக்குதா அப்படின்னு நினைக்கும் போது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம்ல இந்த நார்த் இந்தியாவில் எங்கேயாவது ஒரு இடத்துல சம்பவங்கள் நடக்குது சொல்லிட்டு நம்ம வீடியோவை பார்ப்போம், நியூஸ் பார்ப்போம், சோசியல் மீடியாவில் இந்த மாதிரிலாம் வரும் பார்ப்போம். நம்ம கமெண்ட்ஸ் நிறையா போடுவோம், நிறைய திட்டி போடுவோம். அரசாங்கம் சரியில்லை, பசங்க படிப்பு இல்லை, கல்வி இல்லை, நாலேஜ் இல்லை சொல்லிட்டு அந்த அரசாங்கத்தையும் அந்த மக்களையும் குறை சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் அறிவார்ந்த தமிழ் சமூகம் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில இன்னைக்கு இது போல ஒரு சூழல் உருவாயிருக்கு அப்படின்னா அது என்ன காரணமா இருக்கும் அப்படின்றது ஒன்றும் புரியாத இருக்கு.